வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு யுஎஸ்ஏக்கு போயாச்சு. ஸோ நிறைய பேர் அங்கே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டே. ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் சீசன் எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றும் ஹெட் கோச் பொசிஷனுக்காக கௌதம் கம்பீருக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர்லாம் கன்ஃபார்மே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான் வராமல் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் டீட்டெயில்ஸோட. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐபிஎல் 2024 ஃபைனலில் ப்ளே பண்ண கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு இந்தியன் பிளேயர் கூட வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கைஸ் உண்மை. ஸோ ஒருத்தர் கூட இல்லை, ஆனாலும் இந்தியா ஸ்குவாட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இவங்க ப்ராக்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பொறுத்த வரைக்கும் ஸ்கையே, சிவன் டுபே, ஹர்தீப் சிங், கில்லு வந்து ரிசர்வ் பிளேயரில் இருக்கனால அவரும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, கயில் அகமத், ஹர்தீப் சிங் எல்லோரும் வந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ இன்னும் வந்து விராட் கோலி மட்டும்தான் மிஸ்ஸிங்னு சொல்லுவேன் மேஜராக. அவர் வந்து இன்னும் ட்ரைனிங் செஷன் இன்னும் அட்டன் பண்ணலன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எப்போ அட்டன் பண்ணுவாரோ அது அப்போ வந்து நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மாவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பிளேயிங் லெவன் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் டூரிஸ்ட் ஆட்டம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய்ஸ்வால் போயிட்டு ஒரு இடத்துல சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை, சிவன் டுபே, ஹர்தீப் சிங் இன்னும் ஐபிஎல் முடிஞ்சது தெரியாமல் அது மாதிரியே கப்பை வச்சுட்டு கரெக்டாக அவங்க டீமுக்கு ஜெர்சி ஏற்ற மாதிரி ஸ்ட்ராவும் வாங்கி போட்டிருந்தாங்க ஜூஸில். ஸோ இதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஐபிஎல் முடிஞ்சாச்சு. ஸோ எல்லோரும் இப்போ மென் இன் ப்ளூ தான். ஸோ கப் அடித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கடைசியானது கௌதம் கம்பீருக்கு ஹெட் கோச் பொசிஷன் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரீசன் என்ன, சில கோச்சஸ்லாம் கேகேஆரோட கோச்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜேஎஸ்ஆ வந்து ஃபாரின் கோச்சை யாரும் நாங்கள் இது பண்ண போகிறதில்ல, உள்ளே இருக்க கோச்சை தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு கோச் ஆக போகிறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கௌதம் கம்பீர் ஒரு 100% கன்ஃபார்ம், இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஹெட் கோச் ஆகிறானா இப்போ இந்த நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்லேயே ஹெட் கோச் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கைஸ். ராகுல் டிராவிட்டோட கோச்சிங் இது வந்து இப்போ வந்து T20 வேர்ல்ட் கப்பில் முடியுது. அதுக்கப்புறம் வந்து இவர் தான் ஹெட் கோச்சாக ஆவார் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், நியூஸ் கிடச்சா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நிறைய பேர் சேர்ந்து ப்ரிடிக்ட் பண்ணது என்னென்னா செமிஃபைனலில் மஸ்ட்டாக இந்தியா இருக்க போது. ஆனால் கப் அடிப்பாங்களான்னு டவுட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கப் அடித்தா எனக்கும் ஹாப்பி தான். ஸோ அடிப்பாங்களா மாட்டாங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சம் தான்.